கடைசியான கேள்வி, விஜய் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா இல்லையா? கொடுக்க மாட்டார். எப்படி சொல்கிறீங்க? கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? ஒரு ப்ரெஸ்ஸை சந்தித்து ப்ரெஸ்ஸு கேட்குற எல்லா கேள்விகளையும் நீங்கள் பதில் சொல்லணுன்னா நீங்கள் அன்றாட நிகழ்வுகளுக்குள்ளே முதல்ல வரணும். நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் இன்றைக்கி தலையாய பிரச்சனை என்ன, திமுக தலைவர் எந்த ஊரில் இருக்கார், அதிமுக தலைவர் எந்த ஊரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கார், நாம் தமிழர் கட்சி தலைவர் என்ன பண்ணுறார், இன்றைக்கி யாருடைய பிறந்த நாள், இன்றைக்கி யாருடைய நினைவு நாள், இன்றைக்கி இன்னுமே மணிப்பூரில் கலவரம் நடக்குதா நடக்கலையா, டெல்லியில் வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்ருக்கா, மோடி என்ன செய்கிறார், இதெல்லாம் உணர்ந்து இதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டை இப்போ ட்ரக்கு பிரச்சனை ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்ம இப்போது காவிரியில் இப்போ நிறைய தண்ணி வந்துருச்சு ஆனால் கடைமடை வரைக்கும் போகுதா போகலையா, கனிமூல கொள்ளை பிரச்சனை ஏன் போயிட்டுருக்கு, ஏன் மழை நிறையா உடைக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி இதெல்லாம் யாரும் பெருசாக படிக்கிறது நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஏதாவது தலைவர் இல்லைல்ல, நான் இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் பண்ணுறாரு, சீமான் பிரஸ் மீட் பண்ணுறாரு, முதலமைச்சர் தேவைப்படுற நேரத்தில் பிரஸ் மீட் பண்ணுறாரு, அவர் டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன பேசணுமோ அதை பேசுகிறாங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் தெரியாவிட்டால் கூட அவர்களால் பதில் பேச முடியும். ஏன்னா அதை படித்து உள்வாங்கி அனுபவமாகவும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்படி அனுபவம் இல்லாத போது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இது தொடர் கற்றலாக இருக்கணும். இந்த தொடர் கற்றலாக இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ்ஸப்பை எப்போ பார்த்தாலும் மாட்டிக்குவீங்க.